வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நான் எந்த தவறும் செய்யவில்லை, விசாரணையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா பேட்டி. தமிழகத்தில் கொரோனா அச்சத்தை மீறி களை கட்டும் தீபாவளி. கடைசி நேரத்தில் கடைகளில் பொருட்களை வாங்க குவிந்த மக்கள். தமிழகத்தில் சில மாவட்டங்களில் அமோகமாகவும் சில மாவட்டங்களில் மந்தமாக நடைபெற்ற தீபாவளி விற்பனை. மழையால் பாதித்த சாலையோர வியாபாரிகள். தீபாவளி பண்டிகைக்காக தயாராகும் வட மாநிலங்கள். வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் அயோத்தி. நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 15ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். அரியர் விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா ஏஐசிடிஇக்கு தவறுதலாக தகவல் அளித்த புகார். விசாரணை நடத்த தமிழக அரசு குழு அமைத்தது. ஈரோட்டில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக செல்போன் மூலம் மிரட்டல் விடுத்த வாலிபர் கைது. உணவிற்காக கஷ்டப்பட்டதால் ஜெயில் சாப்பாடை சாப்பிடுவதற்காக செய்த வினோத காரியம். சென்னை சவுகார்பேட்டையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் மனைவி உட்பட 3 பேர் புனேவில் கைது. 3 நாட்டு துப்பாக்கி கைப்பற்றப்பட்டதால் சென்னை காவல் ஆணையர் பேட்டி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கொரோனா அச்சுறுத்தலையும் கடந்து தமிழகத்தில் தீபாவளி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. கடைசி நேரத்தில் பொருட்களை வாங்க ஏராளமான மக்கள் குவிந்து வருகின்றனர். கொரோனா அச்சத்தால் இந்த ஆண்டு தீபாவளி விற்பனை மந்தகதியில் நடைபெற்று வந்தது. ஆனால் கடந்த 2 நாட்களாக தீபாவளி விற்பனை களை கட்ட தொடங்கியுள்ளது. சென்னை நகரில் வியாபாரம் மந்தமாக உள்ள போதிலும் மற்ற மாவட்டங்களில் அதிகரித்துள்ளது. தூங்கா நகரமான மதுரை தீபாவளி விற்பனையால் களை கட்டியுள்ளது. மாசி வீதிகளில் உள்ள கடைகளில் ஜவுளி, நகை மற்றும் தீபாவளி பொருட்களை வாங்க மக்கள் குவிந்து வருகின்றனர். நடைபாதை கடைகள் அதிகரித்துள்ளன. 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே மழையால் நடைபாதை வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டையில் கீழராஜ வீதி, மேலராஜ வீதி உள்ளிட்ட இடங்களில் தீபாவளி பண்டிகையையொட்டி கடைகள் அமைத்திருந்த சாலையோர வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தீபாவளி விற்பனையின் மைய பகுதியாக விளங்கும் சென்னை மாவட்டத்தில் இம்முறை மந்தமாகவே உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகையின் முக்கிய இடம் வகிக்கும் இனிப்பு பலகாரங்களின் விற்பனை இந்த ஆண்டு உற்சாகமாக இல்லை என சென்னை நகர வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வியாபாரங்கள் லாக்டவுனில் கம்மியாக இருக்குது. இப்போ எல்லா பிஸ்னஸுமே பொதுவாக கம்மியாக இருக்குது. ஸ்வீட்டை பெரும்பாலும் எல்லாமே இயற்கையாக கொண்டாடுறது. இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக இருக்குது. லாக்டவுனால் ஆர்டர்கள்லாம் நிறையா வரும். இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதேபோல் சென்னை தியாகராய நகரில் உள்ள கடைகளில் தீபாவளி விற்பனை உற்சாகம் இன்றி காணப்படுவதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். தீபாவளி விற்பனைலாம் ஒன்றும் கிடையாதுமா. தீபாவளி விற்பனைங்கிறதுலாம் அதாவது என்றைக்கு இந்த பணம் செல்லாதனால அன்றைக்கே எல்லா வியாபாரம் எங்களுக்கு ஆல்ரெடி அப்போயே செத்து போச்சு. வியாபாரம்லாம் அப்போலேருந்து வியாபாரம் கிடையாது. அது தீபாவளி வியாபாரம். அதுக்கப்புறம் வருஷம் வருஷமாக வியாபாரம் குறைஞ்சிட்டே தான் வருது, தவிர ஒன்றும் கூடலை.
போன வருஷம் சுத்தமாக வியாபாரம் கிடையாது, இந்த வருஷம் அதை விட மோசமாக இருக்குது வியாபாரம். மக்கள் வந்து யோசிக்கிறாங்க, நம்ம பஸ்ஸில் வந்துட்டு இப்போ திருப்பி எப்படி வர முடியும், நைட்டு போக முடியும், இப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. போக்குவரத்து ரெடி பண்ணணும், மெயின் ட்ரெயின் வேணும். ட்ரெயின் தான், லோக்கல் ட்ரெயின் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வியாபாரம் விற்கும். இன்றைக்கி தான் கடைசி நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தீபாவளி பண்டிகை கொண்டாட்டங்கள் வட மாநிலங்களிலும் களை கட்டியுள்ளன. அயோத்தி நகரம் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் வட மாநிலங்களில் கொரோனாவை மீறி கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கியுள்ளது. அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு கண்கொள்ளா காட்சியாக ஜொலிக்கிறது. ராமர் கோவிலுக்கு செல்லும் முகப்பு பல்வேறு வண்ண மின் விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டுள்ளன. உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத் கோவில் தீபாவளி பண்டிகையொட்டி மின் ஒளியில் ஜொலிக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் தீபாவளி பண்டிகையொட்டி மலர் சந்தைகளில் பூக்களை வாங்க ஏராளமானோர் குவிந்துள்ளனர். இதேபோல் பல்வேறு வட மாநிலங்களில் கொரோனா அச்சத்தையும் மீறி தீபாவளி பண்டிகை களை கட்டியுள்ளது. சென்னை சவுகார்பேட்டையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் மருமகள் உட்பட 3 பேர் புனேவில் கைது செய்யப்பட்டனர். சென்னை சவுகார்பேட்டையில் வசித்து வந்த தந்தை, தாய், மகன் உட்பட 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்களில் மகன் சீத்தலுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரது மனைவி ஜெயமாலா கூலிப்படையுடன் சுட்டுக் கொன்றதாக புகார் எழுந்தது. ஜெயமாலா விவாகரத்து கோரியிருந்ததாகவும் இதற்காக தனக்கு ஒரு தொகையை கொடுக்கும்படி கோரியிருந்ததாகவும், ஆனால் பேரம் படியாததால் கணவனையும் அவரது தாய், தந்தையரையும் சுட்டுக் கொன்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் பதுங்கியிருந்த ஜெயமாலா உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. சென்னை சவுகார்பேட்டையில் நடத்தப்பட்டது திட்டமிட்ட கொலை என்றும் இது தொடர்பாக மேலும் 3 பேர் தேடப்பட்டு வருவதாகவும் பெருநகர சென்னை காவல் ஆணையர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொலையில் ஈடுபட்ட 3 பேரும் புனே அருகே தப்பிச் செல்ல முயன்றபோது சேசிங் செய்து கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இந்த கேஸில் 6 அக்யூஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதில் 3 குற்றவாளிகள் நேற்று நைட் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு வெல் பிளான் மர்டர். அவங்க மர்டர் பிளான் பண்ணிட்டு தான் வந்தாங்க. அவங்க இதுக்கு நல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க வெப்பன் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இது ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் இஷ்யூ. இந்த கேஸுக்கு இன்வெஸ்டிகேஷன் இப்போது தொடர்ந்து போயிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம ப்ரீமெச்சூராக கன்ஃபார்ம் பண்ணாமல் எதுவுமே சொன்னால் நல்லா இருக்காது. தீபாவளி திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தனது நெஞ்சார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாம் ஒவ்வொருவரும் புதிய நம்பிக்கையோடு எழுவோம் என்றும், நம்முடைய தமிழகம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித சமூகமும் பயன்பெறுகிற வகையில் வெல்வோம் என்றும், அத்தகைய வெற்றிகளை குவிப்பதற்கு தீபாவளி திருநாள் வழிகாட்டட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்துச் செய்தியில், எத்தனையோ விதமான பண்டிகைகளும் விழாக்களும் நம்மிடையே இருந்தாலும் தீபாவளி என்பது மகிழ்ச்சியின் அடையாளமாகவே திகழ்கிறது என குறிப்பிட்டுள்ளார். புத்தாடை, இனிப்பு, பட்டாசு என அதன் ஒவ்வொரு அம்சங்களிலும் நிறைந்திருக்கும் கொண்டாட்டமே அதற்கு காரணம் என திரு டிடிவி தினகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரத்தில் அதர்மம் எல்லா காலங்களிலும் நிலைத்து நிற்காது, நிச்சயம் ஒரு நாள் அகங்காரம் வீழ்ந்து தர்மம் தலையெடுத்தே தீரும் என்ற தத்துவத்தை உலகத்திற்கு போதிக்கும் நன்னாளாகவும் தீபாவளி அமைந்திருக்கிறது என திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பேரிடரில் இருந்து நாம் மெல்ல மீண்டு வரும் நேரத்தில் மக்களின் துன்பங்களை போக்குவதற்கான தொடக்கமாக தீபாவளி அமையட்டும். வீட்டிலும் நாட்டிலும் தீமைகள் எல்லாம் விலகி நன்மைகள் பெரும் வெளிச்சமாக பரவட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் அன்பும் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்திருக்கட்டும் என திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நாம் ஒவ்வொருவரும் புதிய நம்பிக்கையோடு எழுவோம். நம்முடைய தமிழகம் மட்டும் இன்றி ஒட்டுமொத்த மனித சமூகமும் பயன்பெறுகிற வகையில் வெல்வோம். அத்தகைய வெற்றிகளை குவிப்பதற்கு தீபாவளி திருநாள் வழிகாட்டட்டும்.
உள்ளும் புறமும் உயர்ந்த சிந்தனைகளோடு இருளை அகற்றி அனைவரும் ஆனந்தமாக வாழ்ந்திட தீபாவளி திருநாளில் வாழ்த்தி மகிழ்வதாக கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பருவமழையின் தாக்கம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சேலத்தில் சூறாவளியுடன் கனமழை பெய்தது. பழைய பேருந்து நிலையம், 5 ரோடு, ஏற்காடு மலையடிவாரம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது. மழையில் நனைந்தவாறு மக்கள் தீபாவளி பொருட்கள் வாங்கிச் சென்றனர். கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் உள்ளிட்ட இடங்களில் சாரல் மழை பெய்து வந்த நிலையில் திடீரென இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் சாலையோர வியாபாரிகள் விற்பனை பாதிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர், திருமருகல், திருக்குவளை, கீழையூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சம்பா சாகுபடிக்கு இந்த மழை உகந்ததாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். குமரிக்கடல் பகுதியில் நிலவும் கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த 3 தினங்களுக்கு தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்தில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழை தொடரும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக காரியக்கோயில் அணை பகுதியில் தலா 9 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம், பாளையங்கோட்டை, மகாபலிபுரம், ஸ்ரீவைகுண்டம் ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவருக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு ஜாம்நகர், ஜெய்ப்பூரில் உள்ள 2 ஆயுர்வேத மையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டுக்கு இன்று அர்ப்பணித்தார். ஆயுஷ் அமைச்சகம் கடந்த 2016ஆம் ஆண்டிலிருந்து தன்வந்திரி பிறந்த நாளான நவம்பர் 13ஆம் தேதி ஆயுர்வேத தினத்தை கடைபிடித்து வருகிறது. தற்போதுள்ள கோவிட்-19 சூழலை கருத்தில் கொண்டு 5வது ஆயுர்வேத தினம் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் மெய்நிகர் முறையில் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி குஜராத் மாநிலம் ஜாம்நகர் மற்றும் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள 2 ஆயுர்வேத மையங்களையும் பிரதமர் திரு மோடி டெல்லியில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்த 2 ஆயுர்வேத மையங்களும் நாட்டின் முன்னணி ஆயுர்வேத மையங்களாக திகழ்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். தன் மீதான புகார்கள் குறித்து விசாரிக்க தமிழக அரசு குழு அமைத்தது அதிர்ச்சி அளிப்பதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு சூரப்பா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேட்டியளித்த அவர் தமிழக அரசின் விசாரணையை சந்திக்க தயாராக இருப்பதாகவும், அண்ணா பல்கலைக்கழக நியமனத்தில் 1 பைசா கூட லஞ்சம் வாங்கவில்லை என்றும், மிரட்டல்களுக்கு அடிபணியாததால் தனது மீது அவதூறு புகார் கூறப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் மங்களமேடு அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்களின் கழுத்தில் இருந்த 10 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். ஓகலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனிவேல், சந்திரா தம்பதி தங்களது குழந்தைகளுடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் அவர்கள் கழுத்தில் அணிந்திருந்த 10 சவரன் தங்க நகைகளையும் பீரோவில் இருந்த 10,000 ரூபாய் ரொக்கத்தையும் திருடிச் சென்றனர். இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வீட்டின் 3வது மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த காற்றாலை ஊழியர் கீழே விழுந்து பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆரல்வாய் மொழியைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் நேற்றிரவு தனது வீட்டின் 3வது மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த போது தூக்கத்தில் தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் காலை முதலே சாரல் மழை பெய்து வருகிறது. நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதை அடுத்து புத்தம்புது ஆடைகள் உள்ளிட்டவற்றை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் மழை பெய்து வருவதால் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சாலையோர நடைபாதையில் கடைகள் அமைத்திருந்த சிறு வியாபாரிகள் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட வத்தலகுண்டு வடக்கு ஒன்றியம் அமமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தும்மலப்பட்டியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டன. கழக முன்னணி நிர்வாகிகள் இதில் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர். புதுச்சேரியில் பாம்பாட்டி ஒருவர் மனித உடலில் உள்ள பருக்கள், தேமல், கருவளையம் போன்றவை குணமாக்க பாம்பை வைத்து தேய்த்து நூதன சிகிச்சை அளித்து வருகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்ப்புதூரைச் சேர்ந்த குமரேசன் என்ற பாம்பாட்டி புதுச்சேரி அருகே உள்ள திருபுவனையில் தங்கியுள்ளார். மனித உடலில் ஏற்படும் பருக்கள், தேமல், கருவளையம் போன்றவற்றுக்கு இவர் பாம்பை வைத்து சிகிச்சை அளிக்கிறார். பாம்பை வைத்து தேய்த்தால் நிவாரணம் கிடைக்கும் என கூறி இவர் செய்யும் சிகிச்சையை பெற சிலர் வருகின்றனர். இதற்காக இவர் 100 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறார். ஆனால் பலர் அச்சமடைந்து தெரித்து ஓடுகின்றனர். உடல் பொலிவுக்காக சர்வதேச நிறுவனங்கள் தயாரிக்கும் அழகு சாதனங்கள் விற்பனை போட்டி ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் பருக்கள் உள்ளிட்டவற்றை போக்க பாம்பை உடலில் தேய்த்து வைத்தியம் செய்வது வியப்பையே ஏற்படுத்துகிறது. திருவண்ணாமலை தீப திருவிழா வரும் 17ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஆன்லைனில் பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார். மலை மீது ஏற எந்த பக்தர்களுக்கும் அனுமதி இல்லை என்றும் தீபம் ஏற்றுகிறவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். திருவிழா காலகட்டத்தில் கோவிலுக்கு வர உள்ளவர்கள் ஆன்லைன் திருவண்ணாமலை வெப்சைட் ஆன்லைன் பதிவு செய்து கொள்ளலாம். அந்த பதிவு எப்போது எந்தெந்த தேதிகளுக்கு எந்தெந்த நேரத்தில் எந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு தரிசனம் செய்ய விரும்புகிறார்களோ அந்த நேரத்தில் அவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அந்த பதிவு செய்து வருபவர்களுக்கு மட்டும் கோவிலில் அனுமதி கொடுக்கப்படும். வருபவர்கள் கண்டிப்பாக முகக்கவசம், சானிடேஷன், சமூக இடைவெளியை நடைமுறைப்படுத்தி அவர்கள் தரிசனம் செய்து கொள்ளலாம். தூத்துக்குடி கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் அமமுக முன்னேற்ற கழகத்தினர் மற்றும் உறுப்பினர்களை செயல்பட விடாமல் தடுக்கும் அதிகாரிகளை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தூத்துக்குடி கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை நிர்வாக குழு கூட்டம் அமமுக முன்னேற்ற கழக சிறுபான்மை பிரிவு தலைவரும் கூட்டுறவு சங்க தலைவருமான திரு எட்வின் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தீபாவளி பட்டாசு கொள்முதல் முறைகேடுகளை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலாளர் இயக்குனர் பட்ராஜ் அவர்களும் மேலாளர் கந்தசாமி அவர்களும் நிர்வாகக்குழு தலைவருக்கும் நிர்வாகக்குழுக்கும் எந்த விதமான ஒத்துழைப்பு இல்லாமல் தனிச்சையாக காலிச்சாக்கு ஏலம், தீபாவளி என்று வெடி போடக்கூடிய தீபாவளியை முன்னிட்டு வெடியிலையும் சில தில்லுமுழுகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நிர்வாகக்குழுக்கு எந்த விதமான வரவு செலவையும் அவர்கள் சரியான முறையில் காமிக்கவில்லை. அவர்கள் மேல் இன்றைக்கு நாங்கள் நிர்வாகக்குழு கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானம் போட்டுள்ளோம். இந்த தீர்மானத்தை சென்னையில் உள்ள பதிவாளர் அவர்களுக்கும் தூத்துக்குடியில் உள்ள இணை பதிவாளர் அவர்களுக்கும் நாங்கள் இதை அனுப்ப உள்ளோம். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மீன்களில் கொரோனா வைரஸ் தொற்று இருப்பதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவின் பாசு இன்டர்நேஷனல் நிறுவனம் பதப்படுத்திய மீன்களை சீனாவுக்கு அனுப்பி வருகிறது. இந்த மீன்களின் மாதிரிகளை எடுத்து சோதனை செய்ததில் 3 மாதிரிகளில் கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டதாக சீன சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. இதனால் அந்த நிறுவனத்திடம் இருந்து மீன்களை இறக்குமதி செய்ய 1 வாரத்துக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. 1 வாரம் கழித்து இறக்குமதி தானாகவே தொடங்கும் என்று அந்நாட்டு சுங்கத்துறை அதிகாரிகள்
தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகையையொட்டி பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மதுரை மாட்டுத்தாவணியில் அமைக்கப்பட்டுள்ள மலர் சந்தையில் விற்பனைக்காக குவிந்துள்ள மலர்களை வாங்க ஏராளமான வியாபாரிகள் வந்துள்ளனர். எனினும் 7 மடங்கு விலை உயர்ந்துள்ளது. மல்லியின் விலை கிலோ 2000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை சந்தையிலும் விற்பனைக்காக வந்துள்ள பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. மல்லி கிலோ 1700 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1350 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சம்பங்கி கிலோ 200 ரூபாய்க்கும், ரோஜா 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பூக்கள் விலை 3 மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் அவற்றை வாங்க வியாபாரிகளும் பொதுமக்களும் சந்தையில் குவிந்துள்ளனர். நெல்லை சந்திப்பில் உள்ள மலர் சந்தையில் தீபாவளி விற்பனைக்காக மல்லி, பிச்சி பூக்கள் குவிந்துள்ளன. ஆனால் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். நெல்லை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் விட்டு விட்டு மழை பெய்து வருவதால் பூக்களை பறிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். தீபாவளி திருநாளை முன்னிட்டு பூக்களின் விலை இன்று அதிகரித்துள்ளது. அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், கடந்த நேற்று இன்னைக்கும் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கனால பூக்களுடைய வரத்தும் கம்மியா இருக்கு. பூக்களுடைய வரத்து பூ மார்க்கெட்ல கம்மியா இருக்கிறதுனால இன்னைக்கு மல்லிகைப்பூ 1500, பிச்சிப்பூ 1800 ரூபா, அந்த மாதிரி பூக்களின் விலை அதிகமா இருக்கு. மழையும் ஒரு முக்கியமான காரணம். தீபாவளி பண்டிகையையொட்டி கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஆட்டுச் சந்தையில் 5 மணி நேரத்தில் 5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகியுள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேப்பூரில் செயல்பட்டு வந்த ஆட்டுச் சந்தை தற்போது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலையில் இயங்கி வருகிறது. நாளை தீபாவளி பண்டிகையொட்டி இங்கு ஆடுகள் விற்கப்பட்டு வருகின்றன. சென்னை, திருச்சி, தேனி, நாகை, கோவை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் இதற்காக வந்துள்ளனர். மொத்தமாகவும் சில்லறையாகவும் ஆடுகளை வாங்கிச் செல்கின்றனர். ஒரு ஆடு 7000 முதல் 20000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. அதிகாலை 4 மணி முதல் 9 மணி வரை 5 மணி நேரத்திற்குள் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 5000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனையாகியுள்ளன. இதனால் வியாபாரிகளும் ஆடு வளர்ப்போரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே திருச்சி மாவட்டம் சமயபுரம் ஆடு வாரச் சந்தையில் விற்பனை கடந்த ஆண்டை காட்டிலும் 50% குறைவாக நடந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருகே 5 ஏக்கர் நிலத்தில் அமைந்துள்ள ஆட்டுச் சந்தையில் வெளி மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகளும் ஆடு வளர்ப்போரும் வந்து விற்பனை செய்கின்றனர். தீபாவளியையொட்டி கடந்த ஆண்டு நடைபெற்ற ஆடுகள் விற்பனையில் பாதி அளவே தற்போது நடைபெற்றுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ஈரோட்டில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக செல்போன் மூலம் மிரட்டல் விடுத்த வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஈரோடு மாவட்ட கட்டுப்பாட்டு அறையை நேற்றிரவு தொடர்பு கொண்ட ஒருவர் ரயில் நிலையம், மணிக்கூண்டு உள்ளிட்ட 10 இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்தார். இதனை அடுத்து அந்த நபரின் செல்போன் எண்ணை வைத்து விசாரணை நடத்திய போலீசார் ஈரோடு ரயில் நிலையம் அருகே சுற்றித் திரிந்த மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவனை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தனது 2 மனைவிகளும் பிரிந்து சென்றதால் ஏற்பட்ட மன உளைச்சல் மற்றும் உணவுக்கு சிரமப்பட்டு வந்ததால் ஜெயிலுக்கு சென்றால் உணவு கிடைக்கும் என்ற ஆசையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்துள்ளார். சந்தோஷ்குமார் ஏற்கனவே 2 முறை இதுபோல் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரை விசாரித்ததில் அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அந்த குற்றத்தின்படி அவர் அந்த குற்றத்தை செய்துள்ளாரா என்பதை விசாரணை செய்ததில் அவர் எந்த தொலைபேசியிலிருந்து பேசினாரோ, எந்த தொலைபேசி எண் செல்பேசியிலிருந்து பேசினாரோ அதே சிம், மொபைல் ஃபோன் மற்றும் இதர தகவல்கள் கைப்பற்றப்பட்டது. அவருடைய பேச்சும் அவர் ஏற்கனவே சொல்லிய தகவலில் அவருடைய குரலும் பொருந்தியுள்ளதா என்பதையும் சரிபார்த்து மிக துல்லியமாக அவர் பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருந்த பீதியை அறவே ஒழிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.